போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. 1 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா நுணுக்கிய வெல்லம், அந்த வெல்லத்தையும் இந்த மைதா மாவு, இட்லி மாவு எல்லாத்துலேயும் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். ஏன்னா ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் போண்டா உள்ளே வேகாமல் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெயை அதிகமாக இழுக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு நெல் நெல்லுங்கிற பதத்தில் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், எவ்வளோ நேரம், ஒரு 3 மணி நேரம் அதுக்குள்ளே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக விட்டு தான் நம்ம அதை அந்த போண்டா மாவை அதில் போடணும். எண்ணெய் நல்லா காயாமல் இருந்தாலும் அது புஷ்ஷுன்னு வராது, நல்லாவும் இருக்காது, எண்ணெய் இழுத்துரும். அதனால நீங்கள் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது மாதிரி கரண்டியோ இல்லை கையினாலேயோ நம்ம அந்த சைஸு சின்னதாக போடணும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளே வேகாமல் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பராக மொறு மொறுன்னு போண்டா நமக்கு ரெடி ஆயிரும். இது டீயோடு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், பிச்சு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்குன்னு. வெளியில் புஷ்ஷுன்னு இருக்கும், உள்ளே பிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.